இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்களை இப்படி பார்க்கறதுல எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? இந்த ஊருக்கு வந்தது கூட நல்லதுதான் போல இருக்கு. எல்லாம் நல்லதாக நடக்குது. நோய் கூட குறைஞ்ச மாதிரி தான் இருக்கு. அவ்வளவா இருமல் கூட வர்றதில்லை. சும்மா இருங்க மாமா, அப்படி சொல்லாதீங்க. இப்படி பேசி மறுபடியும் இரும போறீங்க. டேய் வாய் மூடு. எந்த கஷ்டமும் எந்த துன்பமும் உங்க மாமாவை எதுவும் செய்யாதடா. உங்க மாமா இன்னும் 100 வருஷம் நம்ம கூட சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. நீ வேணும்னா பாரு. வேண்டாம் வேண்டாம், 100 வருஷம்லாம் நம்மளால முடியாது. எந்த அளவுக்கு தலையில் எழுதியிருக்கோ அந்த அளவுக்கே வாழ்ந்துட்டு போறேன். டியூட்டிக்கு நேரமாச்சு, நான் புறப்படுறேன். ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு தக்காளி சாதம் செஞ்சிருக்கேன். நல்லா சாப்பிடுங்க. மாமா நடந்து தானே போறீங்க, நான் விட்டுடுறேன் வாங்க. வேண்டாம்ப்பா, நானே போய்க்கிறேன். பாய் பாய் மாமா. ராத்தோர், சீக்கிரமா போய் அந்த கதவை திறந்து விடு. சரிங்க மேடம். போங்க போங்க. அம்மா 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 அம்மா, என்னடி? சீக்கிரம் எழுந்துறீங்கம்மா. என்னடி? சாவி சாவி கிடைச்சிருச்சுமா. ராத்தோர் ராத்தோர், கீ கிடைச்சிருச்சு. ஆமா மேடம். என்கிட்ட கூட. எதுக்கு இவ்வளவு அவசரம்? அச்சச்சோ, ராத்திரி பூரா ரூம்குள்ளேயே இருந்தியே, ஒரு கஷ்டமும் இல்லையே? கஷ்டப்பட்டா சொல்லவா முடியும்? உங்களால அவரை மீறி ஏதாவது பண்ண முடியுமா என்ன? ஒண்ணும் இல்லைங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. பசங்க ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டாங்களா? ஒரு 10 நிமிஷம், நான் ரெடி ஆயிட்டு வந்து எல்லாருக்கும் லஞ்ச் ரெடி பண்ணி வைக்கிறேன். மிஸ் அம்மா, இன்னைக்கு ஸ்கூலுக்கு நாங்களே ரெடி ஆகி போயிடுறோம். நீங்க ரெஸ்ட் எடுங்க. சரியா சொன்னம்மா. மிஸ் அம்மா, இன்னைக்கு பசங்களை நாங்க பாத்துக்கிறோம். நீ போய் ஃப்ரெஷ் ஆகி ஏதாவது சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுமா. சரி பசங்களா, ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு, நம்ம கிளம்பலாம் வாங்க. பாய் பசங்களா. பாய் 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 பசங்களா, மத்தியானம் நல்லா சாப்பிடுங்க. பாய். வழி விட. பாய் 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 பாய். கேட்கறதுக்கு பதில் சொல்லாம இருக்கீங்க. ஏதோ உதவி செய்யறதுக்கு வந்திருப்பாருப்பா. அதான் இப்ப சாவி கிடைச்சிருச்சுல்ல, அதான முக்கியம். இத பாரு, என் பையன் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பான். ஒருத்தர் வேலையை இன்னொருத்தர் செய்யறது அவனுக்கு பிடிக்காது. இது வரைக்கும் நீ செஞ்சிருக்கலாம், இனிமே அப்படி செய்யாத. என்ன சரியா? போ. அப்படி நீலா, இவங்க 2 பேருக்கும் டிஃபன் ரெடி பண்ண. சரிங்கம்மா. நீ போமா. ஏமா தப்பிச்சேன். உன் கணவரோட இத்தனை வருஷம் நீ எப்படித்தான் வாழ்ந்தியோ பாலகி. அந்த ஆளு மானிடனே இல்ல, கேள்வி புத்தகம். என் மேல கேள்வி மழையே பொழிஞ்சிட்டாரு. என் ஸ்ட்ரிக்ட் புருஷன் கூட வாழ்றது அவ்வளவு ஈஸி நினைச்சீங்களா? நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, என் புருஷன் தங்கம். என் வீட்டுக்காரு தங்கம். உனது காரியங்களை சுலபமாக்க 2 மானிட சக்திகள் உனக்கு உதவி செய்ய வரப்போறாங்க. நீ இந்த பூலோகத்துல இருக்கிறது அவ்வளவு பாதுகாப்பே இல்ல.
வா நம்ம லோகத்துக்கு நம்ம போயிடலாம். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல குப்தா. 3 தீய சக்திகள் இப்ப கை கோர்க்க போகுது. அது எல்லாம் ஒன்னா சேர்ந்து உன்னை தாக்க போகுது. அத கண்டிப்பா உன்னால எதிர்க்க முடியாது. என் பேச்ச கேளு பாலகி. எங்க லோகத்துக்கு இப்பவே போயிடலாம் வா. இப்ப நீங்க என்ன நம்ப வச்சு ஏமாத்தணும்னு பாக்குறீங்கல்ல? இதெல்லாம் என்ன பயமுறுத்துறதுக்காகத்தான் நீங்க பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். தெரியும். பாலகி பாலகி நான் சொல்றதை கேளு பாலகி. இவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. ஹலோ, சொல்லுங்க. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு. அதோ அங்க போறாரு பாரு, அவர்தான். ஜாக்கிரதை. சரிங்க, நீங்க சொன்ன மாதிரியே செய்றேன். பாப்பா. ஹாய் அங்கிள், எப்படி இருக்கீங்க? என்ன அம்மா? உங்களதான் அங்கிள். நீங்க பாகியோட அப்பா தானே? ஆமாம்மா. உனக்கு என் பொண்ணு தெரியுமா? அங்கிள் என்ன தெரியுமான்னு கேக்குறீங்க? நானும் பாகியும் ஒன்னா சேர்ந்து தான் படிச்சோம். அப்பப்போ உங்க வீட்டுக்கு கூட வந்திருக்கேன். ஞாபகம் இல்லையா? என்ன மன்னிச்சுக்கம்மா, எனக்கு ஞாபகம் இல்லை. ஐயோ பரவாயில்ல அங்கிள், ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல. என்னாச்சு அங்கிள்? பாகியோட கல்யாணத்தை பத்தி கேட்டதும் நீங்க அமைதியாயிட்டீங்க. பாகிக்கு இன்னும் கல்யாணம் ஆகலம்மா. என்னது, இன்னும் கல்யாணம் ஆகலையா? ஏன் ஆகல அங்கிள்? ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்படியே இருந்தா எப்படி சம்பந்தம் வரும் சொல்லுங்க? இதுக்கப்புறமும் லேட் பண்ணாதீங்க அங்கிள். பாகிக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுங்க. எந்த வயசுல என்ன நடக்கணுமோ அது அந்தந்த வயசுல நடக்கணும்ல. ஆமாம்மா. சரி அங்கிள், பாகி கல்யாணத்துக்கு கண்டிப்பா கூப்பிடுங்க. என் வீட்டுக்காரரு எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அங்கிள், நமக்காக துணைக்கு ஒருத்தங்க இல்லனா நம்ம வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் இருக்கு சொல்லுங்க? அது வாஸ்தவம் தான்மா. சரிங்க அங்கிள், நாங்க போயிட்டு வரோம். வாம்மா. எஸ், பிளான் சக்சஸ். அக்கா கிட்ட சொன்னா கால் தரையில நிக்காது. ஒரே பிளான்ல மாமா அவுட். அக்கா தோ வரேன்க்கா.